உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும்
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜாமெல்லாம் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு மிக அற்புதமான ஒன்று. அவருடைய அன்பு அது நேற்று மீண்டும் என்றும் மாறாத அன்பு. அது மட்டும் இல்லாமல், தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன அன்பு. ஒருவேளை பெற்றோர்கள் கூட சில நேரங்களில் பிள்ளைகளை மறந்துடலாம். ஆனால் தேவன் அவருடைய அன்பை ஒருபோதும் மறவாமல் நம்மை நேசிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த அன்புன்றது கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்ட இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, இயேசுவே நீர் என்னுடைய ஆண்டவர், என்னை ஆண்டவராக இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவராக இயேசுவிடம் உடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த அழைப்புக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். அப்படி வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் சகல நன்மைகளையும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட வெற்றியான ஆசீர்வாத செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமையானால் நாம் நம்முடைய மனுஷன் 3 பகுதியுடையவனாக இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதியுடையவனாக இருக்கிறான் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் காக்கப்படுவதாக என்று அங்கே தெசலோனிக்கி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷன் 3 பகுதியிலுடையவனாக இருக்கிறான். ஆண்டவராக இயேசுவை என்னைக்கு ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனது ஒவ்வொரு நாளையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று பாருங்கள் யோசுவாவிடம் கர்த்தர் சொல்லுற பார்க்குறோம். அவ்வளோ சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனத்தில் பாருங்கள் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பாருங்கள் சொல்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் எதை குறித்த வசனம்னா, நம்முடைய மனது, இந்த மனது ஒரு மறுரூபமாக வேண்டும். மறுரூபமாகனா இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு இடத்த நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா பிசாசு இந்த உலகத்தில் அவன் தீமை செய்கிறவனவே இருக்கிறான். வேறு சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறே ஒன்றுக்கு வரான், நானோ மனுஷர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறத பார்க்குறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் பிசாசு காரணம், எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஆண்டவராக இயேசு காரணம். என வேறு சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகரின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஒரு நாளும் தேவன் நன்மைக்கு பதிலாக தீமை செய்வது இல்லவே இல்லை. அப்போ இந்த தீமைகளாம் காரணம் யாருன்னா பிசாசு தான் காரணம். இந்த பிசாசு தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களை அழித்து போடுறான், நல்ல குடும்பங்களை இழக்க செய்கிறான். கணவனை இழந்து போகும்படி, மனைவியை இழந்து போகும்படி, பிள்ளைகளை இழந்து போகும்படி பலவிதமான விபத்துகள், வியாதிகள், பிரச்சனைகள்,
தருத்திரங்கள் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நிறைஞ்சிருக்குது. பாருங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவராய் தீர்க்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே வந்து அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளை உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யாரெல்லாம் அவரை ஆண்டவரே இயேசுவே நீர் என் ஆண்டவர், என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று யாரெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வந்துறாரு அந்த தேவன். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே நீர் என் ஆண்டவர், நீர் எனக்குள்ளே வாரும் என்று ஒரே ஒரு 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 ஜெபத்தை ஏறெடுப்பார்களே, ஆனால் ஆண்டவராக இயேசு உள்ள வருகிறார். வருகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் அவருக்கு கொடுக்கிறார். ஆனால் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட ஏன் வந்து இப்படிப்பட்ட தோல்வியிலே வாழ்கிறார்கள்? பிரச்சனை சில இடங்களுக்கு போனீங்கன்னா பார்த்தா ரொம்ப தோல்விகளும் பிரச்சனைகள் தான் இருக்குது. ஏன் வந்து அப்படிப்பட்ட சபையில் சச்சேதான் அது 6 நாள் நடக்கிறாங்க. ஆனால் அங்கே நல்ல வெற்றியிலோ ஆசீர்வாதத்தையோ நல்ல ஒரு பாருங்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறது கிடையாது, நல்ல ஒரு கையில் பணம் இருக்குன்னு பேசுகிறது இல்லை, சுகர் இருக்குன்ற பேசுறது கிடையாது. பாருங்கள், கடவுளே கொடுக்குறாரு வியாதிலான்ற மாதிரி சொல்கிறது. இப்படி அநேக இடங்கள் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு தீமைக்கும் ஆண்டவராய் இயேசு காரணர் அல்ல. அதே போல் ஒரு நன்மைக்கும் பிசாசும் காரணம் இல்லை. அவன் என்னால் எந்த நன்மையும் கொடுக்கவே முடியாது. அப்போ இன்றைக்கி எல்லா விதமான நன்மைகளும் ஆண்டவராய் இயேசு கொடுக்கிறார் என்பதை நாம் தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய மனது வந்து ஒரு மனது மறுரூபமாக வேண்டும். ஏன் வந்து இன்றைக்கி அநேக மக்களுக்கு வந்து இது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியலன்னா அவருடைய மனது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக யோசிக்குது. ஒரு மாதிரி தருத்திரத்தையும் வியாதியையும் பிரச்சனையையும் எப்போ பார்த்தாலும் இந்த மனதில் வந்து இதே குழப்பம்தான். ஒரு சில ஆளுகளுக்கு நைட்டே தூக்கம் வர்றதில்லை. தூக்கம் வராமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்கள், உட்காந்துட்டு எனக்கு தூக்கம் வரலைன்னா நான் ஒன்று செய்வேன். ஒரு வேளை தூக்கம் வரலைன்னா நேராக போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். நேற்று நைட்டு எனக்கு 2 மணிக்கு தூக்கம் வரலை, உடனே கொஞ்சம் உட்காந்து இதெல்லாம் படிக்க வேண்டியது இருந்துச்சு, கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். திரும்ப பார்த்தாங்கன்னா டக்குன்னு ஒரு 2 மணி 3 மணி ஆகிடுது, 3 மணி 4 மணி கூட ஆகிடுது. சில நேரங்களில் நேரம் போலே தெரியல. ஆனால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. இங்கிட்டு பரலுவாங்க, அங்கிட்டு பரலுவாங்க, தூக்கம் மட்டும் வராது. அப்படியே யோசிப்பாங்க, என்ன பண்ணுறேனே தெரியல. திடீர்னு சில ஆள்லாம் யோசிச்சுட்டு நைட்டில் உட்காந்து அழுதுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கவலை, பயம், பாரம், நிறைய பிரச்சனைகள். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் பிசாசு காரணம், எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஆண்டவராக இயேசு காரணம். அப்போ ஆண்டவராக இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாருன்னா எந்த பிரச்சனையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். பிரச்சனை இந்த உலகத்தில் வந்து பிசாசு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். சில மனுஷர்கள் மூலமாக அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருக்கு. ஆனால் எல்லா பிரச்சனையும் உங்களால் ஜெயிக்க முடியும். வேறு சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. இப்போ தேவனுடைய பிள்ளையிலே நம்முடைய விசுவாசம், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனது ஒரு பெரிய மறுரூபமாக வேண்டும். பாருங்கள், அதை பற்றி 3 யோவான் 2ஆம் வசனத்துக்கு நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தமிழ் வேதாமம் சொல்கிறது. ஆனால் நிறைய ஆங்கில வேதாமம் என்ன சொல்லுதுன்னா, விரும்புகிறேன், நான் வந்து விரும்புகிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறாரு. பாருங்கள், நம்ம ஒவ்வொருவரும் நல்லா இருக்கிறது, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதை தேவன் விரும்புகிறார். இதை சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் செழிப்பாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ இப்படிப்பட்ட அந்த விருப்பத்தை உடைய மக்களாக பாருங்கள் தேவன் விரும்புகிறார். அதே போல் நம்முடைய மனதில் பாருங்கள், நம்ம வந்து நல்ல ஒரு செழிப்பான காரியங்களை தியானிக்கணும். அதாவது நல்ல கொண்டு வரணும், மனதில் நினைக்கணும். சொல்கிறாங்களே, மனுஷனுடைய நினைவு எப்படி அவன் அப்படியே இருக்கான்னு சொல்லி நீதிமொழிகளில் சொல்கிறாரு, பார்த்தீங்களா? அப்போ மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அதே போல தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய ஒரு மோசமான காரியங்களே சிந்திக்கிறது, ரொம்ப தவறான காரியங்களே சிந்திக்கிறது. ஒரு மாதிரி பிசாசு சில ஆள்களை மரணத்தை கூட வச்சு சிந்திக்க வைக்குது சில நேரங்களில். சரி, டக்குன்னு பிசாசு வந்து ஒரு அப்படியே ஒருவேளை மரணத்தினுடைய எண்ணங்கள். இதை என்ன பண்ணுவாங்கன்னா சிலர்லாம் அப்படியே அந்த எண்ணத்தை அப்படி கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி மரணம் வரும், இப்படி வருமா, அப்படி வருமா, இது வருமா, அது வருமானு. நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால பிசாசே உன்னுடைய எண்ணத்தை தூக்கிட்டு போ. கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நம்முடைய தேவன் வந்து நல்ல நீடி ஆயுளை கொடுக்குறாரு. நிறைய நேரங்களில் பாருங்கள், மக்களுக்கு வந்து இந்த பாதி வயசுலேயே சாகிறது கடவுளுடைய சித்தமே இல்லைங்க. நல்ல நீடி ஆயுளோடு இருப்பது தான் கடவுளுடைய சித்தம். அப்போ
நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணங்களை, ஒரு தருத்திர எண்ணங்கள், சிலர்லாம் சொல்ல பாருங்களேன், பிள்ளைகள் எப்படி இருக்குமோ, பிள்ளைகள் எந்த மாதிரி இருப்பாங்களோ தெரியல எதிர்காலத்தில். நீங்கள் சொல்லுங்கள், வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் பொதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமானம் பெரிதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி இந்த மாதிரி ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் உரிமையாளர்களாக இருக்கிறோம். எப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு கையில் வந்து நல்ல பணத்தோட, நல்ல ஒரு சுகத்தோட, நல்ல ஒரு சமானத்தோட, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழன்ற அந்த காரியங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு. பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும், கர்த்தர் நல்ல நீடி ஆயுளோடு இருக்குன்றத கர்த்தர் வந்து விரும்புகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றையும் நாம் எப்படி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோன்னா, நம்ம ஏதோ ஒன்று செஞ்சதுனால கிடையாது. ஆண்டவராக இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்போ அதை நாம் விசுவாசிக்கிறோம், அதை நம்ம வந்து மனதில் வைத்து தியானிக்கிறோம். அதனால தான் அப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எடுங்க எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம், எடுங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 6 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராம்படி முன்குறித்திருக்கிறார். இது வந்து அவருடைய சித்தமா பாருங்க. இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவங்களுக்கு குழந்தைங்களாம் வரணும், அதெல்லாம் பார்க்கணுன்றதான் அவங்களுடைய விருப்பம். இதெல்லாம் கடவுள் பாருங்க, மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட விருப்பத்தை கடவுள் வச்சிருக்காரு. இதெல்லாம் பிசாசு கொண்டு வைக்கல, கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் அவருக்கு திரளான பிள்ளைகளை, அதாவது பெற்றெடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த உலகத்திலே சிந்தப்பட்டது. அதான் அவர் சொல்றாரு, 6ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து இருக்கிறார். நம்மளை எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காராம், அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் முன்குறித்தாராம். இன்னைக்கு நீங்கள் இந்த சபையில் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் யதார்த்தமாக வந்து உட்காரல. கர்த்தர் பாருங்கள், உங்களை உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே, உங்கள் தாய் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே உங்களை தேவன் முன்குறித்து உங்களை அழைத்து ரட்சித்து இந்த இடத்துல வச்சுருக்காரு. நம்ம எல்லாரும் சகோதர சகோதரி எல்லாரும் நீங்கள் வேறு வேறு தொழில் பண்ணுறீங்க, வேறு வேறு காரியங்களை செய்கிறீங்க, படிக்கிறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க. ஆனால் சபையில் வந்து ஏன் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே, நம்முடைய தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே தேவன் நம்மளை முன்குறித்தார், அவர் நம்மளை அழைத்தார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகும்படி தேவன் என்ன பண்ணாராம், அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தாராம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நம்ம எல்லாரும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க என்ன செய்யணும்? இயேசுவே நீர் ஆண்டவர், உண்மை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரே ஒரு ஜெபம் போதும், இயேசு உள்ள வந்துடுறாரு. அது மட்டும் இல்லை, நல்லா இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே, நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர். பாருங்கள், அப்போ வந்து நம்ம வந்து அவர் வந்து நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் வந்து விரும்பினாராம். பாருங்கள், விரும்பி நம்மளை அவர் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் இயேசுவே நீர் என் ஆண்டவர் சொல்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். அவர் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, இதில் மீண்டுமா இன்னும் அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 4ஆம் வசனம் மட்டும் 6ஆம் வசனம் மட்டும் திரும்ப வாசிப்போம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நம்முடைய தயவுள்ள சித்தம் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய ஆசையின்படி. இன்னைக்கு பாருங்கள், திருமணமான உடனே பெற்றோர்கள்
அந்த கணவன் மனைவி பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆசைப்படுறாங்க, தாய் தகப்பன்மார் ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்க. ஏன்? பிள்ளைகள் வந்தால் தான் அந்த குடும்பம். நம்முடைய ஆண்டவரே பாருங்களேன், ஒரே ஒரு ஆதாமையும் ஒரே ஏவாளையும் உருவாக்கினார். மல்கியால சொல்கிறாரு, அவட தான் திரளான ஆவிகள் இருந்துச்சே, அப்புறம் ஏன் ஒரே ஒரு ஆதாமையும் ஒரே ஒரு ஏவாளையும் உண்டாக்கினார்? அன்னைக்கே 800 கோடி மக்களையும் உருவாக்கியிருக்கலாம்ல. அப்படி இல்லை. என்ன பண்ணார்னா ஆண்டவர் ஒரே ஒரு ஆதாமையும் ஒரே ஒரு ஏவாளையும் கொண்டு வந்து உருவாக்கி அவன் மூலமாக இந்த முழு உலகத்தையும் பாருங்கள் பெருக செஞ்சார் ஆண்டவர். பெரிய பெருக்கம் பாருங்கள். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மக்கள் அவ்வளவு, அது நம்முடைய இந்தியாவில் தான் உலகத்திலே அதிக மக்கள் தொகை. 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடி சீனா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. சீனா முன்னால் வந்து 125 கோடி அவங்க இருந்தாங்க. நம்ம 125 கோடி இருக்கும்போது அவன் 128 கோடி இருந்தான். இப்போ நம்ம ஆளுங்க வந்து 140 கோடி ஆயிடுச்சான். ரொம்ப போயிடுச்சு மேலே. உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 800 to 900 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கணக்கீட்டாளர்கள். ஆனால் இவ்வளவு மக்களையும் ஒரே ஒரு ஆதாம் ஒரே ஒரு ஏவாள் பாருங்கள் கர்த்தர் வந்து பெருக செய்தார். அப்போ அதே போல தான் ஆண்டவராய் இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? அதிகாரம் கொடுத்தார். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம அப்பா பிதாவே எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை கேட்டிங்கன்னா ஏறெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நாம் தேவன் வந்து நம்மை விருப்பப்பட்டு குமார குமார்த்திகளாய் என்ன பண்ணாராம்? அவர் பெற்றெடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் நிறைய பேர் பாருங்கள், பிள்ளையை பெற்றெடுத்துக்குன்னா சில அம்மாமார் இருக்குது. ஒரு அம்மா அன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு பிள்ளை பெற்றுக்கன்னு சொல்ல மாட்டேறேன் சார், பிள்ளை பெற்றுக்கிற மாட்டேது. எதுக்குன்னா அழகெல்லாம் போயிடுமா. என்னத்த அழகு வேணா ஒரு 40 வயசு வரைக்கும் முடியலாம் கருப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் பூரா வெள்ளையாக மாறிடும். அப்புறம் எல்லாம் கலர் அடிக்க வேண்டியதான். அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. இதில் நீங்கள் அழகை வச்சு நீ என்ன பண்ண போகிற? நான் சொல்கிறேன் இவ்வளோதாங்க, ஒன்றும் பெருசாங்க ஒன்று நடக்க போகிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நான் சொல்கிற வாலிப பிள்ளைகள்லாம் நீங்கள்லாம் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். இந்த அழகெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். ரொம்ப ஒரு அந்த அடிப்படையெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் எந்த டிசைட் பண்ணக்கூடாது. என்னென்னா நம்முடைய தேவன் வந்து நல்லவர், நம்மளை சிருஷ்டித்திருக்கிற அன்றைக்கி பாருங்கள். ஏன்னா அப்படி சிலலாம் இருக்கிறாங்க பாருங்கள், நம்ம ஊரில் எப்படிலாம் இருக்காங்களாம், பிள்ளையை பெற்றெடுத்துட்டு அழகெல்லாம் போயிருன்னு சொல்கிறாங்களாம். கடவுள் கொடுக்குற நேரத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து கொள்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம் சித்தம். நிறைய பேருக்கு இந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஆசையே இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக பெற்றெடுப்பதை ஆசைப்பட்டாராம். நம்முடைய ஆண்டவர் விருப்பப்பட்டாராம், அவர் சித்தம் கொண்டாராம். சித்தன ஆசை விருப்பம். அமெரிக்காவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசங்கர் டேரக்ட் ஃபில்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிரசங்கர், அவர் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ பாருங்கள். அவர் எழுதுறாரு என்னென்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சான் பாருங்கள், பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் நிறையா பேருக்கு வேலையெல்லாம் போயிடுச்சான் பாருங்கள். வேலையெல்லாம் போயிடுச்சு, நல்ல ஒரு சாப்பாடு கிடையாது, நல்ல ஒரு துணி எடுத்துக்கிற முடியல, சாப்பாட்டுக்கே பஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் பெற்றோர்களுக்கு வந்து ஏற்கனவே பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க சொன்னாங்களா எங்களுக்கு இந்த ஒரு பிள்ளை போதும், ஒரு பிள்ளை போதும், இன்னொரு பிள்ளை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் ஒரே மாதிரி திங்க் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, அதுக்கு பிறகு அந்த பஞ்சங்களுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு இவர் வந்து சில மாகாணங்களை போய் பிரசங்கம் பண்ணாராம். இப்போ நீங்கள் தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, அந்த மாதிரி வந்து அமெரிக்காலையும் சில மாகாணங்கள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நியூயார்க்கு, கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மாகாணங்கள் இருக்குது. அந்த மாகாணங்களில் ஒவ்வொரு இடத்தையும் போய் பிரசங்கம் பண்ண போனாராம். பேச போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுள்ளவர்கள், ஒரு 20 to 25 வயசுக்குள்ள பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம், நாங்கள் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிரசங்கர் வந்து ஜெபம் வந்துச்சுக்கலாம். இவர் யோசித்தாரா, என்னடா அது ஒரு இப்படி ஒரு குறிப்பிட்ட இந்த வயசு உள்ள பிள்ளைகள் மட்டும் ஏன் அப்படி சாகணும்னு சொல்லி ஜெபம் என்ன வர்றது மட்டும் இல்லாமல் ஜெபமே பண்ணுங்கிறது அது போய் எப்படி பாருங்கள். உடனே இவர் யோசிச்சுட்டு சரி சொன்னாரா, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, கர்த்தர் நல்லா நீடி ஆயில் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நீங்கள் ரொம்ப நாள் வாழணும், அப்படிலாம் முதல்ல இதெல்லாம் பிசாசுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு போனாராம். இங்கே இந்த மாநிலத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனால் அடுத்து இன்னொரு மாநிலத்தை போய் போனாராம். அங்கே போனால் இதே வயசு உள்ள பிள்ளைங்க கரெக்டாக சொல்லுதான் வந்து, நாங்கள்லாம் எங்களுக்கு சாகணும்னு என்ன வருது, நீங்கள் வந்து அதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது மாதிரி நான் 3, 4, 5 மாகாணங்களுக்கு போயிருந்தேன். எல்லா மாகாணங்களையும் பிரச்சனை என்னென்னா, இந்த பிள்ளைகள்லாம் வந்து நாங்கள் செத்து போகணுன்ற எண்ணம் எங்களுக்கு நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுக்காக நாங்கள் ஒரு ஜெபம் கூட பண்ணிக்கலாம்னு கூட நினைக்கிறோம் அப்படின்லாம் யோசித்துலாம். அப்போ அவர் சொன்னாராம், பிசாசு கொண்டு வருது முழுக்க முழுக்க அந்த தற்கொலையின் ஆவி. சிலருக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன வருது பாருங்கள். அந்த தற்கொலை பண்ணுன்றதே வந்து
ஒரு சில பிசாசுண்ட ஆவிகள் வந்து அவங்கள தூண்டி விடும். அது எந்த நேரத்தில் அப்படி வரும்னா, மக்களே இல்லாமல் யாருமே இல்லாத நேரத்தில் தனியாக நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் கொண்டு வரான் பிசாசு. நீங்கள் என்ன பண்ணுற அந்த மாதிரி நேரங்களில் இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன்னுடைய தற்கொலை எண்ணத்தை என்ன பண்ணுறேன், சபிக்கிற இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி விரட்டணும். அப்படி நீங்கள் சொன்ன கமாண்ட் பண்ணிங்கன்னா பேசுனீங்கன்னா ஓடி போயிடும் பிசாசு. சரியா? அதெல்லாம் ஒரு சில பிசாசுண்ட ஆவிகள் அந்த மாதிரி செய்கிறது, தற்கொலை எண்ணத்தை கொண்டு வர்றது. இப்போ இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, என்னடா அது ஒரே மாதிரி இத்தனை மாகாணங்களில் போனால் ஒரே மாதிரி வயசு உள்ள பிள்ளைங்க சாகணும் அப்படின்னு சொல்லுதுன்னு கேட்டால், அந்த டைமில் தான் இந்த பஞ்சம் வந்துச்சான் அமெரிக்கா முழுவதுலையும். அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்களா, அந்த இருந்த பெற்றோர்கள், நமக்கு தான் ஒரு பிள்ளை இருக்குல்ல, இந்த பிள்ளை எதுக்கு, இந்த பிள்ளையை பேசாமல் கருவிலே கொண்டு போட்டுருவோம், இது சாகட்டும், இது இருந்து என்ன பிரயோஜனம், இப்படி வந்து அந்த பிள்ளைகள் பிறக்கிறத வந்து அவங்க வந்து விரும்பவே இல்லையா. விரும்பாதனால இது பல வருஷங்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழிச்சு அந்த பிள்ளைகளை வந்து அப்படியே அந்த எண்ணங்கள் வந்து அட்டாக் பண்ணி தான் பாருங்கள். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கும் போது தாறுமாறாக பேசக்கூடாது. சில ஆளெல்லாம் பாருங்கள் என்னென்னமோ பேச்சு பேசுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சுக்கு அளவே கிடையாது. பிள்ளைகளை எப்படி வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பிள்ளைகள் தவறு செய்யும்போது கோவம் வரதான் செய்யுது, உண்மைதான். அதான் ஒரு பாஸ் சொல்கிறாரு, பிள்ளை வளர்க்குறதுக்குன்னு ஒருத்தர் எப்படி பிள்ளையை வளர்க்கணும்னு ஒரு பிரசங்கர் அமெரிக்காவில் சில புக்ஸ்லாம் எழுதுகிறாராம் பாருங்கள். அந்த அவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் ஏதாவது அழுகிறான்னு வச்சுங்களேன், ரொம்ப ஓவராக அழுகுது, பிடிவாதமாக நிற்கிது, எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் முதல்ல எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்றார். எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அடுத்து உங்களை எந்த காரியத்தினாலையும் அழுது சாதிக்கன்னு சொல்லி அது முயற்சி எடுக்கும். அதனால் ஒரு நாளும் அழுகிற பிள்ளைகளுக்கு வந்து எதுவும் கொடுத்து பழக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் வந்து அழுகிற பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் எந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம் தெரியுமா? எப்படி கொடுக்கலாம்? உரிமையோடு பிள்ளை கேட்கும், அப்பா எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு வேணும், எனக்கு இதை வாங்கி கொண்டு வாங்க, கேட்குதா இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் சில நேரங்களில் தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை பெற்று இதெல்லாம் வந்து தொலைஞ்சு போச்சு இப்படி நீங்கள் வளர்க்கும் போது அது எதிர்காலங்களை வந்து அது வந்து பாதிக்குதான் பாருங்கள். அதனால தான் பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக நீங்கள் வளர்க்கணும். அந்த பிள்ளைகளை அன்பு கூர்ந்து, சில நேரங்களில் பிள்ளைகள் தவறு செய்யலாம், சில நேரங்களில் பிள்ளைகள் சரியாக படிக்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் என்னென்னமோ சில காரியங்கள் செய்யும், சேட்டையெல்லாம் பண்ணும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை வந்து ஒரு நாளும் வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். கையில் காசு இருக்கோ இல்லையோ விடுங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சில காரியங்களை செய்யணுமா செய்யுங்க. கடவுள் ஆசீர்வதிப்பார். ஒரு காலங்களில் பிள்ளைகள் அவங்க தேவையான அளவுக்கு வாங்க கொடுக்குற அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் ஒரு நாளும் பிள்ளைகளை சபிக்கணும், ஒரு மாதிரி திட்டணும், ஒரு மாதிரி ஏதாவது அவங்கள ஹார்டாக பேசி ஒரு மாதிரி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணணுன்ற ஒரு மாதிரி எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி போகும்போது அது பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பெரிய அளவில் பாதிச்சிடும். அப்போ தேவன் ஆசைப்பட்டார் நம்மளை பெற்றெடுக்கும்படி. நம்ம எப்படி பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆசையோடு வளர்க்குறோமோ அதுபோல் நம்முடைய தேவனும் நம்மளை ஆசைப்பட்டு பெற்றெடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை தேவன் விரும்புகிறார். எடுங்க, இதை பற்றி இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு போவோம். கொலோசையர்கள் நிருபம், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். கொலோசையர் 3:11. அதிலே கிரேக்கர் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாத ஒன்றும் இல்லை, புறஜாதி என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறாராம் பாருங்க. அவர் யார்கிட்டையும் எந்த பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒரு மனுஷன்ட கூட ஆண்டவர் வந்து பட்சபாதம் உள்ளவர் இல்லவே இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமும் இருக்கிறார். எல்லாரிலும் அவர் எல்லாமா இருக்கிறார் அவங்க ஆண்டவராக இயேசு. எடுங்க இன்னொரு வசனம் போவான். சங்கீதம் 133 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசமானது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நல்லா பாருங்க, சபைக்கு நீங்கள் வரும்போது சகோதரர் ஒருமித்து வாசமானது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நல்ல கவனிங்களேன், நம்ம சபையாக சேர்ந்து இருக்கிறதா ஒரு பெரிய சந்தோஷம். அங்கே சொல்கிறாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசமானது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நிறைய இடங்களில் கூட்டம் கூடுறாங்க மனுஷர்கள், நிறைய பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டம் கூடுறாங்க. முடிவை பார்த்தீங்கன்னா கலவரமாக இருக்கும், முடிவை பார்த்தீங்கன்னா சண்டையும் பிரச்சனையுமா இருக்கும். ஆனால் சபை வாரம் சபை கூடுதுங்க. வரும்போது சில மக்கள் பிரச்சனையோடு வர்றாங்க, போகும்போது
மக்கள் சந்தோஷத்தோட பேச சொல்லுது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசமானது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தான் அந்த நன்மையும் இன்பத்தையும் நாம் என்ன செய்ய முடியுது, காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வழிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் சொல்கிறாரு. நல்ல தைலத்துக்கு நல்ல அது ஒரு பெரிய விலையுயர்ந்த ஒரு தைலம் பாருங்கள். அந்த ஆரோனுடைய தலையில் ஊற்றுற தைலம் ரொம்ப ஒரு விலையேறப்பட்ட சென்ட்டு. அந்த மாதிரி சபைன்றது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நம்ம சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. இந்த எர்மோன் மலைன்றது ஒரு மாதிரி மேடு பள்ளம் உள்ள ஒரு மலைன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் கொல்லிமலைக்கு போயிருந்தோம். அப்படியே பாருங்கள், அப்படி கார் அப்படி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அப்படி நிற்கும். கார் இப்படி நிற்கும். அப்படி நின்று திரும்ப கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணணும். ரொம்ப பயங்கர சீரியஸாக தான் கார் போகுது. கிட்டத்தட்ட 70 பெண்டு இருக்குது பாருங்கள். 70 பெண்டு ரொம்ப அபாயமாக தான் இருக்குது. ஏத்தாப்பில் என்ன வருதுன்னு ஒன்றும் சொல்லவே முடியல பாருங்கள். இப்படி போய் நின்றுட்டு டக்குன்னு கிராஸ் ஆக அப்படின்னா அப்படி இருக்கும் பாருங்கள். நான் யோசித்து பார்த்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, எர்மோன் மேலும் சியோன் என்னது பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு அந்த மலையினுடைய அந்த டேனிங்கில் நின்று கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். கீழே அடிவாரங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அடிகள் கீழே அப்படியே பயங்கரமாக இருக்குது. காரை நிப்பாண்டிட்டு அந்த இதில் ஏறி நின்று அப்படி பார்த்தா அப்படியே தலையை சுற்றுது பாருங்கள். அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பனிகள்லாம் விழுந்து சாயங்கால நேரங்களில் கொஞ்சம் லைட்டாக ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேது. ஒரே மாதிரி தான் தெரியுது. இங்கே சங்கீதக்காரன் தாவி சொல்கிறாரு, இந்த எர்மோன்றது ஒரு மலை சொல்கிறாரு. எர்மோன் பாருங்கள், எர்மோன் மேலும் சியோன் பருவங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு மேடு பலமும் இல்லாமல் ஒரே சமமாக இருக்குது. சபைன்னு வரும்போது நம்முடைய தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். யாரும் மத்தியிலையும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நல்ல திட்டமாக நீங்கள் தெரிஞ்சுங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். நீங்கள் சொல்கிறாரு, எர்மோன் மேலும் சியோன் பருவம் மேலும் பெய்யும் பனிக்கு ஒப்பாக இருக்குது பாருங்கள். இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கே சொல்கிறாரு, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே என்ன இருக்குதான் சபையில் அப்படின்னா என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்றென்றைக்கும் ஒரு நாளும் அங்கே சாவு இருக்காது, அங்கே சாவு இருக்காது. வேதம் சொல்லுது, அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஜீவனையும் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆசீர்வாதமும் ஜீவன் எங்கே இருக்குன்னா ஆண்டவருடைய சபையில் தான் இருக்குது. குறிப்பாக சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட இடம் என்ன செய்கிறார் ஆண்டவர் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களிலும் எனது பெய்யும் பனியை போலவும் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவன் என்ன செய்கிறாரா கட்டளையிடுகிறார் சொன்னார். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, ஆண்டவரே இந்த இடத்துல தெய்வீக ஜீவன் இருக்கு ஆண்டவரே, அங்கே ஆசீர்வாதம் இருக்கு ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் போகிறேன். அந்த ஒரு தாகத்தோடு நீங்கள் வருவீங்கன்னா நான் சொல்கிறேன், அதற்கான பலனை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சும்மா வரலைங்க, எவ்வளவோ காசு செலவழித்து உங்கள் நேரத்தை செலவழித்து இதுக்கு ஒதுக்கி நீங்கள் வர்றீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அடிக்கடி நம்ம எல்லாரும் சேங்கோட சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் சபையிலே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு கட்டளையிடுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சபைக்கு வரும்போது ஜீவன் ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. அதுதான் பாருங்க, இந்த சபைன்றது அதான் பாருங்க. சபையில் தேவன், ஏன்னா இது அவருடைய ரத்தத்தினாலே வந்த சபை பாருங்க. எடுங்க ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பாருங்க என்ன சொல்றாரு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். பாருங்க, அவருடைய ஆத்தும வருத்தத்துக்கான ஒரு பலன் இருக்கான். என்ன பலன்? இன்னைக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோம், தசமமாக கொடுக்குறோம், இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குறோம். ஆனால் அவரை திருப்தி செய்யறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு. அவர் என்னன்னா, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார். அவரை குறித்த அறிவு ஆண்டவராய் இயேசுவை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா
அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு என்ன செய்வார்களாம்? வருவார்கள். அந்த வர்ற விஷயந்தான் அவரை திருப்தியாக்க தான் பாருங்க. என்ன திருப்தினா, இந்த வாரம் ஆகுதுன்னா ஆண்டவரே யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஆண்டவரை பற்றி நான் சொல்லணும், ஒருத்தரையாவது இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். பாருங்கள், இப்படி ஒரு பிளான் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் உங்களை தனியாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது அவரை திருப்தி செய்கிற ஒரு வேலை. என் தாசனாய் நீதிபதி தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். இப்போ நீங்கள் ஆண்டவரை பற்றி அநேகரை சொல்லி ஆண்டவர் சபை கொண்டு வரும்போது, உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சபைக்கு வரும்போது, உங்களை கொண்டு நீங்கள் வழிநடத்தி கொண்டு வரும்போது பாருங்கள், அங்கே பரலோகத்தில் அந்த மனுஷனுக்கு தேவதுர்மமாக மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அந்த சந்தோஷத்தில் தேவனுடைய சந்தோஷத்தில் நீங்கள் பங்காளர்களாக இருக்கிறீர்கள். என் தாசனாய் நீதிபதி தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். அதுதான் அவருடைய பலன். இன்னைக்கு பாருங்கள், நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போனால் ஒரு பலன் கிடைக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர் பட்ட பாடுகளுக்கு ஒரு பலன் இருக்கான். அந்த பலன் தான் ஆத்தும ஆதாயம். மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றது அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்குற விஷயம். அதுக்கு இன்றைக்கி தேவதூதனுக்கு கூட அந்த வேலை கிடையாது. ஏன்னா அவனால் போய் சுயம் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் தேவன் அந்த ஊழியத்துக்கு என்று வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, கொஞ்சத்தில் உண்மை உள்ள அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். சின்ன காரியங்களை நீங்கள் செய்யும் போது, சின்ன சின்ன ஊழியங்களை செய்யும் போது தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு தேவன் செய்வார். அப்போ இன்னைக்கு அவர் இந்த ஆத்தும ஆதாயன்ற அந்த விஷயத்தில் அவர் நம்மளை கல்வாரி சிலுவையின் மூலமாக இந்த ரத்தத்தின் மூலம் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். அது மட்டும் நம்ம கடைசி அவனை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எடுங்க, நாம் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம நல்லா பேச கற்றுக்கிறணும். நெகட்டிவெல்லாம் பேசுகிற தூக்கி போட்டுறணும். ஆண்டோடைய வசனங்களை பேசுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 4:17. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்க என்ன சொன்னா, அவர் எப்படி இருக்காரா, அநேகம் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாம் அதை கற்றுக்கிட்டான். 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, அந்த அம்மாவுக்கு 90 வயசு. ஆனால் கர்த்தர் பாருங்க 100 வயதில் அவனுக்கு பிள்ளையை கொடுத்தார். எப்படின்னா பேசுகிறான். ஆபிரகாம்ன்ற பேரை ஆபிரகாம் மாற்றிக்கிட்டான். ஆபிரகாம் கர்த்தரே சொன்னார், நீ மாற்று. ஏன்னா சொல்கிறாரு, ஆபிரகாம் சொல்லும் போது திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே பேசுகிறான். திரும்ப 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 பேசுகிறான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் பணப்பிரச்சனை இருக்கும், சில நேரங்களில் வியாதிகள், சில காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குவார். எடுங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஆண்டவரே பேசுகிறார். 1 அதிகாரம் 1லேருந்தே வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையும் இருளுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இன்னைக்கு எப்படி வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னாரோ அதே போல் நாமும் பேசும்போது நமக்கு என்ன தேவையோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிலிப்பியர் 4 அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது தமிழில் தப்பாக போட்டாங்க இந்த வசனத்தை. இதை எப்படி போட்டிருக்கணும்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறையெல்லாம் இப்பொழுதே நிறைவாக்குகிறார். எப்பொழுதுதான்? இப்பொழுது. நல்லா கவனிங்க, பரலோகத்தில் போய் நிரப்பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா பரலோகத்தில் போய் எந்த தேவையும் நமக்கு இருக்க போகிறது இல்லவே இல்லை. யாரும் அரிசி வாங்க போகிறதில்ல, பருப்பு வாங்க போகிறதில்ல, எதுவுமே இல்லை. இங்கே சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறையெல்லாம் இப்பொழுதே நிறைவாக்குகிறார். சங்கீதம் 23:1 சொல்லுது, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் மெய்ப்பராக இருக்கிறாரு, என் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். பாருங்கள், வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு ஒரே ஒரு பகுதி மட்டும் வரைச்சி முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. எடுங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுப்போம் சீக்கிரம். இன்னும் 5ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி,
இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். நல்ல கவனிங்களேன். இயேசுவை தேடி திரளான மக்கள் வர்றாங்க. வந்த உடனே ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவங்க சாப்பிட்றதுக்கு எங்கே சாப்பாடு வாங்கலாம்? ஏன்னா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா ஆண்டவரை தேடி அவருடைய வசனத்துக்காக தான் வந்தாங்க. இப்படி வசனத்தை கேட்க வந்தவங்களுக்கு அவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலான்னு கேட்குறாரு. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்போருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவையில் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். நல்ல கவனிங்களேன். மக்கள் எல்லாரும் நீங்கள் வந்திருக்கிற மாதிரி கூட்டமாக ஆண்டவரை நோக்கி வர்றாங்க. வசனத்தை கேட்கும்படி ஆசீர்வதிக்கப்படும்படி வர்றாங்க. ஆனால் கூட்டம் நடந்து முடியும் வந்து இவங்களுக்கு சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது கேட்குறாரு. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலான்னு கேட்குறாரு. கேட்டவன் சொல்கிறான், 200 ரூபாய்க்கு 200 ரூபான்றது ஒரு நாளைக்கு 1 ரூபான்றது ஒரு நாள் கூலின்றாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா கூட இவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு பத்தாது. ஏன்னா அங்கே வந்திருக்க புருஷர்கள் மட்டும் 5000 பேர், 5000 புருஷர்கள், திருமணமானவர்கள். புருஷர்கள் வர்றாங்கன்னா கண்டிப்பாக கூட மனைவி வந்திருப்பாங்க. 5000 மனைவி. ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இன்னும் 10000 பிள்ளை, கிட்டத்தட்ட 20000 பேர் அங்கே இருக்கிறாங்க. உடனே இயேசு கேட்குறாரு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அவன் 200 பணத்துக்கு சாப்பாடு அவனோட 10,000 சொல்கிறான். உடனே பிலிப்பு சொல்கிறான், அந்திரேயான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் சொல்கிறான், அந்திரேயா சொல்கிறான் பாருங்க, பேதுருவுடைய தம்பி சொல்கிறான், இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான் ஆண்டவரே, அவன் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன் அவன் கையில் இருக்குது. ஆனால் இது அவனுக்கு எம்மாத்திரம் இவ்வளோ பேருக்கு இது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் பாருங்கள் என்ன செஞ்சார் பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்திருந்தவர்கள் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்தவர்கள் கொடுக்க வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து வாற்கோதுமை அப்பங்களை 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடையை நிரப்பினார்கள். நல்லா பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன். ஆனால் ஆண்டவருடைய கையில் வந்தா ஜெபம் பண்ணுறாரு, பெருகுது. மீதியாய் 12 கூடை நிறைய எடுக்கும்படி செய்தார். இன்னைக்கு நம்முடைய தேவன் நமக்கு செழிப்பை கொடுக்கிற தேவன், நம்முடைய எல்லா தேவையிலையும் சந்திக்கக்கூடிய தேவன். வேற சொல்லுது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் குறையெல்லாம் நிறைவாக்குவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக பேசுங்க. உங்களுடைய பணத்தேவையவே பெருசாக பேசாதீங்க. நிறைய பேருக்கு பாருங்கள், பணத்தவே பேசி ஒரே குழப்பம், பணத்தை பற்றி பிரச்சனை, தொழில் எப்படி ஆயிருமோன்ற பிரச்சனை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆயிருமோ பிரச்சனை. ஒன்றாகாது, நல்லா இருப்போம், இன்னும் பெருகும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம். வேற சொல்லுது, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பலுகி பெறுவீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் இப்பொழுது பாருங்க பெருகி இருக்கிறீங்க. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பலுகி பெருகுவீர்கள். தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்மளை பெருக வைப்பது, ஆசீர்வதிப்பது தான் கடவுளுடைய சித்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் விரும்பினா என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நேரங்களில் நல்லா ஆசைப்பட கற்றுக்குங்க. இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாவே ஆண்டவர் என்ன செய்வாருங்க, கொடுப்பார். ஒரு நாள் நம்முடைய தேவன் நம்ம இதை கேட்கறதுனால கோபிச்சுக்கிறவே மாட்டாருங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார். வேறு சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க, நீங்கள் கேட்டீங்கன்னாவே கொடுப்பார். நல்ல ஆசையிலே உடையவளாக இருக்கும் அதை தேவன் நிறைவேற்றுகிறார். நீங்கள் நல்ல ஆசை உடையவளாக இருக்கிறீங்க, நிறைவேற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் நான் தேவனுக்கு பிரியமானவன், அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே எனக்கு இது தேவைன்னு சொல்கிறத ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு கலங்கி படணும் அவசியம் இல்லை, கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். நான் சொல்கிறேங்க, நம்முடைய தேவன் பெரியவர்,
நம்ம நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. அவர் தம்முடைய மைமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நல்ல அந்த தேவனுடைய ஆசையுடையவர்களாக இருங்க. இது முடியாதுன்னு சொல்ல வேண்டாம், நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா எங்கேயாவது போய் யார்ட்டையா சொல்லாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் என் தேவையை சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தேவையை தேவன் சந்திப்பார், தேவையை சந்திப்பார். நான் சொல்கிறேன், உங்களுடைய தேவை எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், எந்த ஒரு குறை இல்லாதபடி தேவன் ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவருமே பகுதி நேர ஊழியக்காரலாம், உங்கள் மூலமாய் அநேகரை தேவன் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஏதோ பாஸ்டாக இருக்கிறார், பாஸ்டர் இல்லை, என்னை ஒரு திரளான மக்கள் கூட்டத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். ஆனால் உங்களை நான் சொல்கிறேன், ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தை கொண்டு வரும்படி அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அநேக மக்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். இன்றைக்கி நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுங்க. ஆண்டவரே, நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, என் மூலமாக இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் எத்தனையோ பேர் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சபை, அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு பதிலாக இருக்கிறது. ஆண்டவரே செபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம், எல்லாரும் எழுதி நிற்கலாம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை மறக்காமல் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடியால், எங்களுடைய எல்லா தேவையும் நீ சந்திக்கிறபடியாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, நீ சொன்னீரே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னீர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எந்த தேவையிலோடு உடைய பிள்ளைகள் வந்திருந்தாலும் உடைய தேவையை அறிந்திருக்கிற தேவன் உடைய தேவையை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.